ஏன் சார் இவ்வளவு அநியாயம் பண்றதா சொல்றீங்க? அவனையெல்லாம் எப்படி சார் கவர்மெண்ட் வெளியில விட்டுருக்கு? அவன் மேல யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? கம்ப்ளைண்டா? நீங்க வேற. அவன் சாதாரண ஆள் இல்ல சார். அவன் வட்டிக்கு கொடுக்கிற பணமே கவர்மெண்ட்ல பெரிய பெரிய பதவியில இருக்கவங்களோட பணம் தான். போலீஸ் கோர்ட்டுன்னு போனா கூட அவனை ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இனிமே நம்ம ஆபீஸ மீட்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். கைவிட்டு போச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதா. இருங்க சார், அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க சார். நான் இருக்கும்போது இந்த கம்பெனி கைவிட்டெல்லாம் போகாது சார். இது வெறும் ஆபீஸ் மட்டும் இல்ல, விக்ரமோட ரொம்ப நாள் கனவும் கூட. சார், அவரோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே இந்த ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனியும் அதோட இதயமா இருக்கிற இந்த ஆபீஸும் தான் சார். அது அவ்வளோ ஈஸியா கைவிட்டு போக நான் விடமாட்டேன் சார். சார், உங்களோட குடும்பம் மாதிரி பல குடும்பம் இந்த கம்பெனியை நம்பிதானே வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வாங்கினதா சொல்லப்படுற ஒரு கடனுக்காக இவ்ளோ பெரிய கம்பெனியை மூழ்க விட்டுருவோமா சார்? நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாம இருங்க. இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock இந்த கம்பெனியை மீட்கிறதா நான் விக்ரம் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த சவாலை நான் ஜெயிச்சு காட்டுவேன். விக்கி மேடம், நம்ம உடனே ஆர்கே ஃபினான்ஸோட எம்டியை போய் பார்க்கணும். சரியா? வாங்க போலாம். விக்ரம், ஏன்பா வீம்பு பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள போய் தான் உட்கார. அம்மா, என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த லோனு நான் வாங்கல நிரூபிக்கப்பட்டா மட்டும்தான் நான் வீட்டுக்குள்ள வருவேன். விக்ரம், அது நிரூபிக்கப்படும். ஆனா அது இன்னைக்கு ஒரே நாள்ல பண்ண முடியாது. கொஞ்ச நாள் எடுக்கும். அது வரைக்கும் நீ வெளியிலேயே நின்னுட்டு இருக்க முடியுமா? பாரு, உன்னால மகா வேற வெளியிலேயே நின்னுட்டு இருக்கா. அம்மா, நீங்க உள்ள போறதா இருந்தா போங்க, நான் தடுக்க மாட்டேன். டேய், ஆனா நான் உள்ள வர மாட்டேன், இங்க தான் நிப்பேன். அக்கா, அதான் மாப்பிள்ளையே வெளியில் நிற்கிறேன்னு சொல்லிட்டார்ல, அவர் வெயிலே நிற்கட்டும், நம்ம ஏன் வெயிலில் நிற்கணும்? வாக்கா உள்ளே போகலாம். டேய், விக்ரம் வெளியில நிக்கும் போது நாம மட்டும் எப்படி உள்ள போறது? ஆண்டி, அப்போ விக்ரம் வீட்டுக்குள்ள போனாதான் நாமளும் போக முடியுமா? வேற வழி, இங்கேயே தான் நின்னாகணும். ஆண்டி, நின்னு நின்னு கால் வர வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேடம், அந்த மேனேஜர் சொன்னது உண்மைதான் மேடம். கந்து வட்டிக்கார ஆபீஸா இது? ஏதோ கார்ப்பரேட் ஆபீஸ் மாதிரில இருக்கு. இப்போ என்ன மேடம் பண்ண போறோம்? நீங்க உள்ள வாங்க, நான் சொல்றேன். சரி மேடம். சார், சேர்ல உட்காருங்க. வேண்டாம். விக்ரம், உட்காருப்பா. வேண்டாமா? வேண்டாமா? நீ எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்ப? வீட்டுக்குள்ளதான் வர மாட்டேங்கிற, சேர்லயாவது உட்காரு. மா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? முடிவு தெரியற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன், இங்க தான் நிப்பேன். நீங்க வேணா உட்காருங்க, இல்லைன்னா உள்ள போங்க. என்னடா இவன் இப்படி சொல்றான்? விக்ரம் உட்காராம நாம மட்டும் எப்படி உட்கார்றது? அக்கா, அதை பற்றி நீ ஏக்கா கவலைப்படுற? அதான் அவனே உட்கார சொல்லிட்டான்ல, உட்காருக்கா. ஆண்டி, காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சா ஆண்டி? அக்கா, நாம் நினச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டு தானே. இந்த மகா வேற 4 மணி நேரத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன்ட்டு போயிருக்கா. 4 மணி நேரம் இல்ல, 4 வருஷம் ஆனாலும் அவளால ஒன்றும் பண்ண முடியாது. நான் வக்கீல வச்சு எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்கேன். அவ சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் இந்த முறை நான் தான் ஜெயிப்பேன். ஐசு, மகா சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிருவாளாடி?
எனக்கு வேற பயமா இருக்கு. 4 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிக்கலனா வீட்டு பக்கமும் ஆபீஸ் பக்கமும் வர மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கா. ஆமாம்மா, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் அவ சொல்லிட்டு போயிருக்கா. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி. ஹலோ, எஸ் சொல்லுங்க. ஆர்கே இருக்காரா? அவரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்டா? ஆர்கேவை பார்க்கறதுக்கு எதுக்குங்க அப்பாயின்மெண்ட்? நாங்கள் வந்திருக்கோன்னு போய் சொல்லுங்க, அவரே வருவார், எங்களை வந்து கூட்டிட்டு போவார். விக்கி கொஞ்சம் இல்லை மேடம். எங்க அப்பாயின்மெண்ட்லாம் எதுவும் வாங்கலைங்க, கொஞ்சம் அர்ஜென்ட், அதான் நேர்ல வந்து பார்க்குறோம். சார் கிட்ட போய் நாங்கள் மீட் பண்ணணும்னு சொல்லுங்க ப்ளீஸ். கார்டு இருக்கா? கார்டில் எதுவுமே இல்லைங்க, அர்ஜென்ட்னால எதுவுமே எடுக்காம வந்துட்டோம். சரி, உங்க நேம் சொல்லுங்க. என் பேரு மகாலட்சுமி. எங்க இருந்து வரீங்க? ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லுங்க, உங்க எம்டி சருக்கு நல்லாவே தெரியும். சரி, வெயிட் பண்ணுங்க, நான் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே வாங்க. சார், உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து ஆள் வந்திருக்காங்க. இப்ப கூட நான் உங்களுக்கு எதுக்கு கால் பண்ணேன்னா, விக்ரமோட ஆபீஸ மீட்க அவன் பொண்டாட்டி மகா உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கா. 4 மணி நேரத்துக்குள்ள விக்ரம் ஆபீஸ ஓபன் பண்ண வைக்கிறேன்னு என்கிட்டயே சவால் விட்டுட்டு வந்திருக்கா. அவ உங்களை பார்க்கவே கூடாது, அத சொல்லதான் நான் கால் பண்ணேன். அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன், நீங்க வைங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் நீங்க பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. அவ நேரா உங்களை பார்க்க வந்ததும் காலை முழுச நினைக்கிற மாதிரி அவ மூஞ்சில கரிய பூசி அனுப்புங்க. அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். அவ்வளவுதானே, தாராளமா பண்ணி விட்டுருவோம், நீங்க வைங்க. ஓ, இவதான் நந்தினி சொன்ன மகாவா? ஓகே ஓகே, இவ மூஞ்சில தான் கரிய பூசணுமா? பூசி விட்டுருவோம். ஹலோ, ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். ஓகே. எங்க உங்க சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அவர் என்ன சொன்னாரு? வெயிட் பண்ண சொன்னாரு, வெயிட் பண்ணுங்க. ம் எத்தனை மணி ஆனாலும் நீ இங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதுதான். அக்கா, மணி இப்போ 1. அந்த மகாவுக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் கால அவகாசம் இருக்குது. அதுக்குள்ளே அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தடவை ஜெயிக்க போகிறது நம்ம தான். அப்புறம் விக்ரம் எப்ப ஆண்டி வீட்டுக்குள்ள போவாரு? அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். மகாவை துரத்தி அடிச்சிட்டா போதும், இவன் தன்னால வீட்டுக்குள்ள வந்துருவான். விக்ரம், வெயிலே நின்னுட்டு இருக்கேவா, அந்த நிழல்லையாவது நில்லு. பரவாயில்ல, நான் இங்கேயே நிக்கிறேன். அக்கா, மாப்பிள்ளை ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டாரு, விட்டுரு. ஆண்டி, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க ஏதாவது கொண்டு வர சொல்றீங்களா? ஆமாக்கா, ஐஸ் மோரோ ஜூஸோ சில்லுன்னு குடிச்சாதான் செட் ஆகும். அடிக்கிற வெயிலுக்கு பாடி தாங்க மாட்டேங்குது. ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா, இப்ப கொண்டு வருவா. சார், ஜூஸ் எடுத்துக்கோங்க. இல்ல, எனக்கு வேண்டாம். விக்ரம், ஏன் வேண்டாங்கிற? அம்மா வேண்டான்னு சொன்னா விடுங்கம்மா, எதுக்கு இப்ப கம்பல் பண்றீங்க? டேய், நீ ரொம்ப நேரமா வெயிலே நின்னுட்டு இருக்கடா, இன்னும் எவ்வளவு நேரம் நிப்பன்னு வேற தெரியாது. ஜூஸ் குடிச்சா கொஞ்சம் எதமா இருக்கும், குடிப்பா. அம்மா சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த காவேரி திரும்ப வர்ற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. மேடம், நீங்க எடுத்துக்கோங்க. வேணாமா? நீங்க? இல்ல, எனக்கு வேண்டாம். இங்க வா. ம். இந்தா இந்த புலி. தேங்க்ஸ்க்கா. நீ போ. சரிங்க மேடம். மேடம்,
நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. இவங்க நம்மளை கூப்பிடுற மாதிரியே தெரியல. நான் போய் கேட்கட்டுமா? விக்கி, அவசரப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேடம், எவ்வளவு நேரம் தான் மேடம் வெயிட் பண்றது? 1/2 மணி நேரத்துக்கு மேல நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல ஏன் நம்ம வெயிட் பண்ணணும்? நான் போய் கேட்கறேன் மேடம். விக்கி சொன்னா கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க விக்கி. மேடம், 4 மணிக்குள்ள விக்ரம் சார் கடன் வாங்கலன்னு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருந்தா நீங்க சவால்ல தோத்து போயிருவீங்க மேடம். நான் என்னன்னு போய் கேட்கறேன் மேடம். வேற யார் என்ன பார்க்க வந்தாலும் உடனே உள்ள அனுப்பி வை. நீ அனுப்பி வைக்கிறத அவங்க பார்க்கணும். அப்பதான் அவங்க இன்னும் டென்ஷன் ஆவாங்க. உங்ககிட்ட வந்து சத்தம் போடுவாங்க. அப்ப நீ அவங்கள கேவலமா அசிங்கமா திட்டி அவமானப்படுத்திடு. அவங்க இந்த அவமானம் தாங்காம அவங்க இங்கிருந்து நடைய கட்டிடுவாங்க. சரியா? ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். ஓகே. மேடம், என்னால இதுக்கு மேல எல்லாம் வெயிட் பண்ண முடியாது மேடம். நான் போய் என்னன்னு கேட்கறேன் மேடம். ஹலோ, இங்க பாருமா, உங்க சார் எப்பதான் கூப்பிடுவாரு? 1/2 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைமை பாருங்க. நீங்களே பாருங்க, டைம் என்ன ஆகுது? 1:40. 1:40 எங்க சாரோட லஞ்ச் டைம். இந்த டைம்ல உங்க கூட பேச முடியுமா? வெயிட் பண்ணுங்க, லஞ்ச் முடிச்சுட்டு கூப்பிடுவாரு. ஹலோ, என்னம்மா ரொம்ப அவசரம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு இவ்வளவு நக்கலா பேசிக்கிட்டு இருக்க? ஹலோ, அப்பாயின்மெண்ட் வாங்காம வந்தது உங்க தப்பு. சாரை பாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? உங்களை இன்னொரு நாள் வர சொல்லாம வெயிட் பண்ண சொன்னாரேன்னு சந்தோஷப்படுங்க. உங்க சார் லஞ்ச் முடிஞ்சோன்னு போய் பார்க்கலாம்ல? அதனால கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க. கன்ஃபார்மா சொல்ல முடியாதா? அப்புறம் ஏமா எங்களை வெயிட் பண்ண சொல்ற? நானே உள்ள போய் பார்க்கட்டுமா? இங்க பாருங்க, சார் லஞ்ச் முடிச்சதும் 2 to 3 குட்டியா ஒரு தூக்கத்தை போடுவாரு. அந்த நேரத்துல யாரையும் பார்க்க மாட்டாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க, 3 மணிக்கு பார்க்கலாம். 3 மணியா? மேடம், 3 மணிக்கெல்லாம் பார்க்க முடியாது மேடம். அந்த பொண்ணு சொல்றதை கேட்டீங்களா? ஹலோ, அதையும் நான் உறுதியா சொல்லல. உங்க அதிர்ஷ்டம், சார் லஞ்ச் முடிச்சதும் கூட உங்களை பார்க்கலாமே. ஏமா இப்படி போட்டு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? எதனா ஒன்று தெளிவா பேசுமா. சார் எப்பதான் பார்க்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, சாருக்கு தான் தெரியும். அவர் எப்ப பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் பார்ப்பாரு. ஓ, அதை தான் கேட்டு சொல்லுன்னு சொல்றேன். அப்படி உங்க இஷ்டத்துக்குலாம் கேட்க முடியாதுங்க. வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுங்க. சும்மா நோயின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு போய் உட்காருங்க, போங்க. அப்பாயின்மெண்ட் வாங்காம வந்துட்டு பேச்ச பாரு. ஓ, என்ன டென்ஷன் ஆக வேண்டியது நாங்க, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. இப்ப நீங்க கேட்கல, நானே நேரா உள்ள போயிருவேன் சொல்லிட்டேன். எங்க போங்க பார்க்கலாம், போங்க பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பார்க்க முடியாம பண்ணிடுவேன், பாத்துக்கோங்க. ஹலோ, என்ன உன்னை மீறி போக முடியாதுன்னு நினைக்கிறியா? விக்கி கொஞ்சம் சைலண்டா இருங்க. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன மேடம், என்ன அமைதியா இருக்கணும்? அந்த பொண்ணு எப்படி பேசுன்னு பாத்தீங்களா? இப்ப நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ப்ளீஸ் வந்து உட்காருங்க சைலண்டா. வாங்க விக்கி. பாத்தீங்களா மேடம் எவ்வளவு நக்கலா பேசுதுன்னு? பரவாயில்ல, விடுங்க, பாத்துக்கலாம். இதோட முடியாது. இன்னும் நீங்க வெயிட் பண்ண இன்னும் உங்களுக்கு நிறைய அவமானம் காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் போ. மலையில நிலையாத, உள்ள வா. போ. விக்ரம் வா. அட மாப்ள, உள்ள வா மாப்ள, மழை வருதுல்ல. மாப்ள வாங்க மாப்ள. ஹே விக்ரம், உள்ள வாப்பா. இங்க வந்து நில்லு. மா, சொன்னா புரியாதா? வரமாட்டேன். விக்ரம், ஏன்பா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? வெயிலுக்கு தான் ஒதுங்க மாட்டேன்னு சொன்னேன். இப்ப மழைக்காவது ஒதுங்கலாம்ல. உள்ள வா. ஆண்டி, அவரோட பிடிவாதம் தான் உங்களுக்கு தெரியும்ல. பின்ன எதுக்கு ஃபோர்ஸ் பண்றீங்க? விடுங்க, அவரை நிக்கட்டும். மழையில நனைஞ்சு ஜுரம் வந்துற போகுது. வாங்க தம்பி.
சொன்ன கேளுங்க. கோடை மழை உடம்புக்கு ஒத்துக்காது. உள்ள வாங்க தம்பி. இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே என்ன சொன்னாலும் நான் உள்ள வரமாட்டேன். காவேரி இங்க திரும்பி வரணும். அந்த கடனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு தெரிய வரணும். அப்பதான் நான் இங்க இருந்து நகருவேன். அது வரைக்கும் இங்க இருந்து எங்கேயுமே ஒரு இன்ச்சு கூட நான் நகர மாட்டேன். அந்த காவேரியை நம்பி நிக்கிறான். அவ நட்டாத்துல விட்டுட்டு போக போறா. அது தெரியாம வெயில் மழைன்னு காஞ்சி நனைறான். ஆமா ஆண்டி, நீங்க சொல்றது சரிதான். அந்த காவேரி நேரம் கம்பி நீட்டி இருப்பா. கண்டிப்பா திரும்ப வரமாட்டா. இத பாரு, அது உன் கனவுலயும் நடக்காது. காவேரி அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ ஒரு வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றாம விட மாட்டா. அது இந்த வாட்டி நடக்காது ஜோதி. விக்ரமே அவன் வாயால உன் மகளை வெளியில போன்னு சொல்ற நேரம் வந்துருச்சு. நீ பெட்டி படுக்கையோட ரெடியா இருந்துக்கோ. ஏய், நீ ரெடியா இருக்கியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் யார் இந்த வீட்டை விட்டு போக போறாங்க, யார் இந்த வீட்டுக்குள்ள நுழைய போறாங்கன்னு. இங்க பாரு, நீ உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம பேசாம இரு. ஐயோ, தம்பி, மகா கிட்ட போன கொடுங்க. சரிம்மா. மேடம், உங்களுக்கு தான் ஃபோன். எனக்கா? ஹலோ, சொல்லுங்க. மகா, ஆ, விக்ரம் தம்பி மழையில நனைஞ்சிட்டு இருக்காரு. விக்ரம் மழையில நனைஞ்சிட்டு இருக்காரா? எதுக்கு? நீ சொல்லிட்டு போனதை நம்பி அவர் வீட்டுக்குள்ள வராம வெளியவே நிக்கிறாரு. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல. ஆபீஸ்க்கு வேற சீல் வச்சிட்டாங்க. வெளியில வேற நியூஸ் பரவுனத அவரால தாங்கிக்கவே முடியல. அது அவரு ரொம்ப பெரிய அவமானமா ஃபீல் பண்றாரு. அதுல இருந்து நீ எப்படியும் காப்பாத்திருவேன்னு அவரு நம்புறாரு. அதனாலதான் வீட்டுக்குள்ள கூட வராம வைராகியமா மழையில நின்னுட்டு இருக்காரு. நீ சொன்ன மாதிரி 4 மணிக்குள்ள அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவல. எதுக்காக கேக்குறேன்னா, விக்ரம் தம்பி உன்னதான் மலை போல நம்பிட்டு இருக்காரு. அதனாலதான் கேக்குறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி செஞ்சு முடிப்பேன். 4 மணிக்குள்ள விக்ரம் கடன் வாங்கலங்கறத நிரூபிச்சு ஆபீஸ்க்கு வச்ச சீலை நான் ரிலீஸ் பண்ண வைக்கிறேன். ஓகேங்களா? நீங்க போனை வைங்க. ஹலோ, நாங்க வந்து ½ an hourக்கு மேல ஆச்சு. இன்னும் எவ்வளவு நேரங்க வெயிட் பண்ணணும்? நாங்க உங்க எம்டியை உடனே பார்க்கணும்னு போய் சொல்லுங்க. போங்க போங்க. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீங்க பார்க்கணும்னு சொன்ன விஷயத்த நான் ஆல்ரெடி எம்டி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் பார்க்கணும்னா என்னங்க பண்றது? எங்க சிச்சுவேஷனை புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நாங்க ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ல இருக்கோம். நான் உடனே உங்க எம்டியை பார்க்கணும். தயவு செஞ்சு போய் உங்க எம்டி கிட்ட சொல்லுங்க. நான் பண்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்காதது உங்க தப்பு. நீங்க நினைச்ச உடனே பாக்குறதுக்கு எம்டி சார் ஒன்னும் வேலை வெட்டி இல்லாதவர் இல்ல. அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்களே பார்க்க முடியாம கியூல நிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு உடனே பார்க்கணுமா? போய் வெயிட் பண்ணுங்க, போங்க. இல்ல நாளைக்கு வாங்க. எது நாளைக்கு வரணுமா? ஏமா, என்ன எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா? இங்க பாரு, இப்போ உங்க எம்டி வந்து பார்க்கல, நானே கதை உடைச்சிட்டு மேல போயிடுவேன் சொல்லிட்டேன். என்னது? கதவு உடைப்பீங்களா? என்ன பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? போய் மரியாதையா உட்காந்துருங்க. இல்லைன்னா எம்டியை பார்க்கவே முடியாம பண்ணிடுவேன். என்னது பார்க்க முடியாத மாதிரி பண்ணிடுவியா? என்னம்மா மிரட்டுறியா? பாரு விக்கி 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 விக்கி, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். மேடம், இந்த பொண்ணு எப்படி பேசுன்னு பாருங்க மேடம். ரொம்ப ஓவரா பேசுது. அதான் சொல்றேன்ல,
சொல்றத கேளுங்க ப்ளீஸ். இல்ல மேடம் அந்த பொண்ணு விக்கி, நீங்க வாங்கன்னு சொல்றேன்ல, என் கூட வாங்க வாங்க. இவங்க எல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது மேடம். மாப்பிள மாப்பிள இத வாங்கிக்கிங்க. வேண்டாம், பரவாயில்ல, நீங்க போங்க. அட சொன்னா கேளுங்க, ரொம்ப மழை பெய்யுது, இத வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க மாப்பிள. சொன்னா புரியாதா உங்களுக்கு? மழையில நனைஞ்சா நான் ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டேன். நீங்க முதல்ல உள்ள போங்க. மாப்பிள சொன்னா கேளுங்க. சொல்றேன்ல, போங்க. விக்ரமுக்கு கொடைய கொடுத்து இம்ப்ரெஸ் பண்றாங்களாம். அதான் மூக்க உடைச்சு அனுப்பி விட்டுட்டான். மேடம் விடுங்க மேடம். அந்த பொண்ணு வேணும்னே பண்ணுது. அது உங்களுக்கு புரியலையா? விக்கி, எனக்கு எல்லாமே புரியுது விக்கி. அதனால தான் நான் சொல்றேன், இவங்க கிட்ட சண்டை போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல விக்கி. புத்திசாலித்தனமா காய நகர்த்தினாதான் வந்த வேலை நடக்கும் விக்கி. புத்திசாலித்தனமாவா? என்ன சொல்ல வரீங்க மேடம்? ஆமாங்க, ஆர்கேவை மீட் பண்றதுக்கு நம்மளால உள்ள போக முடியலன்னா நம்மள மீட் பண்றதுக்கு அவரை வெளியே வர வைக்கலாம்ல. ஆர்கே வெளியில வர வைக்கணுமா? அதெல்லாம் எப்படி மேடம் நடக்கும்? நான் சொல்றேன் கேளுங்க.